ஓம் சக்தி நவம்பர் 18ஆம் தேதி பீளமேடு பாரதி நகர் மேல்வருத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்துக்காக திருவண்ணாமலையில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், ஒரே நேரத்தில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? பாலசுப்ரமணி, நீங்கள் கேட்டது போல் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறாங்க. சுமார் ஒரே நேரத்தில் இந்த 14 கிலோமீட்டர் சொல்லி ஒரு 2 லட்சம் பக்தர்கள் இருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வருவாங்க எதிர்பார்க்குறாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை 1300 பேர் பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அங்கங்கே தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை கோவில் வழிபாடு செய்வதற்காக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. மதியத்தில் என்னதான் மேகம் வானமூட்டத்துடன் காணப்பட்டாலும் கூட அவ்வப்போது வெயில் கொளுத்தியதால மக்களுக்கு போதிய தண்ணீர் இன்றி அவதிப்பட்டாங்க. நாம் இப்ப நின்றுட்டு இருக்கிற பகுதி திருவண்ணாமலை கிரிவல பாதை முடியக்கூடிய பகுதி. இங்க இருக்கக்கூடிய மலையை முடிச்சுட்டு கிரிவல பாதையை முடிச்சுட்டு இங்க இருக்கிற மலையை பக்தர்கள் வழிபட்டு செல்வாங்க. அந்த பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஐப்பசி மாத கிரிவலம் என்பதனால சிவனுக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது உலகுக்கே உணவளிக்கக்கூடிய மாதமாக இது பார்க்கப்பட்டு நேற்றைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சிவன் அன்னம் சாதத்திலே சிவனோட உருவத்தை வச்சு பண்ணாங்க. தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கிரிவல பாதைக்கு வந்துட்டு இருக்கிற குடும்பம் ஒன்று நம்மோடு இருக்குது. அவர்களுக்கு கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? எத்தனை ஆண்டு காலமா அந்த கிரிவலத்துக்கு வரீங்க? உங்களோட அனுபவத்துக்கும் சொல்லுங்க. நாங்கள் ஒரு 15 வருஷமா வந்துன்னு இருக்கோம் கிரிவலம். திருவண்ணாமலை இங்கே ஒரு கிரிவலம் ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு விஷயம். இதனால வாழ்வாதாரம் மாறுது, சிறப்பாக இருக்குது, மனசு அமைதியாக பெறுது. இங்கே 14 கிலோமீட்டர் நடக்குதுன்றது சாதாரணமான நடக்க முடியாது. அது அந்த கிரிவலம் என்னும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியதில்லை. உடம்புலாம் ஒரு சிலிர்ப்பு, மெய் மருந்த நிலை. இந்த நிலை திருவண்ணாமலையில் தான் கிடைக்கும். வேற எங்கே என்ன உணர்ந்த மாதிரி தெரியல. அவ்வளோதான். நீங்க எந்த பகுதி சேர்ந்தவர்? நீங்க எத்தனை கண்டபலம்? உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது இங்க வரும்போதெல்லாம்? தனிய சந்தோஷம், கண்ணில் ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு அந்த சந்தோஷம் நம்மளுக்கு மீறி கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த மாத பௌர்ணமி எதற்கான சிறப்புன்னு சொல்றாங்க? அது என்ன ஸ்பெஷல்? இது அன்னாபிஷேகம். அது அந்த அன்னாபிஷேகத்துல இன்னும் சுத்துறது இன்னும் சிறப்பு. இதுல ரொம்ப இந்த மாதத்துல சுத்தினா ரொம்ப மனசு அமைதியா இருக்கும். அது உணரணும் எல்லாருமே. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. பாலா இவர்கள் கூறியது போல திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அக்னிஸ்தலம் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் நினைத்தாலே முக்தி தரும் இடம் அப்படின்னு தான் திருவண்ணாமலையை சொல்லுவாங்க. மலையே சிவன் வடிவாக இருக்கக்கூடிய மலையை சுற்றுதான் இந்த கிரிவலத்தோட ஸ்பெஷல். அதுவும் இந்த ஐப்பசி மாதம்ன்றது அன்னத்துக்கு உகந்த மாதம், சிவனுக்கு உகந்த மாதம் என்பதால் ரொம்ப ஸ்பெஷலாக பாட்டிருக்குது. காலையில் 5:40 மணிக்கு கிரிவலம் பௌர்ணமி தொடங்கியது. அப்போது கூட்டம் குறைவாக தான் இருந்தாங்க. ஆனால் நேரம் போக போக தற்போதைய சூழலில் கூட்டம் உச்சத்தை தொட்டு சுமார் இப்போதைய வரைக்கும் சுமார் 8 லட்சம் பேர் பக்தர்கள் கிரிவலம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இரவு முழுக்க செய்வாங்க. நாளை அதிகாலை 3:33 மணிக்கு கிரிவலம் பௌர்ணமி முடியிருக்கிறது. அதை தாண்டியும் கூட நாளை மதிய வரைக்கும் பக்தர்கள் சிவனை மலையாக வழிபட்டு கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி குமரவேல். ஓம் சக்தி நவம்பர் 18ஆம் தேதி பீளமேடு பாரதி நகர் மேல்வருத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.